கவுனி அரிசியில பூர்ணம் கொழுக்கட்டையா? அட பிசு பிசுனே இல்லாம இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா எப்படி வந்துச்சுன்னு என்னோட நெய்பர்ஸ் கேட்டாங்க. அண்ட் குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எப்படின்னு பாத்துடலாமா? இதை செய்யறதுக்கு ஒரு கப் கவுனி அரிசியை லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு மிக்சில நைஸா பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கவுனி அரிசி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். சோ அதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு உப்பு சேர்ந்து நல்லா கலந்துட்டேன். மாவை பிசையறதுக்கு அக்ஷய கல்பாவோட 8 பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி சூடா எடுத்துக்கலாம். அண்ட் பூர்ணம் செய்யறதுக்கு அக்ஷய கல்பாவோட பியூர் பசும் நெய் தான் எடுத்திருக்கேன். இதோட டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் அவ்வளவு நல்லா இருக்கும். பாலை நல்லா காய்ச்சி சூடா இதோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கைப்பிடிக்கிற சூடு இருக்கப்ப மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரணம் செய்ய ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய், பொடியா கட் பண்ண முந்திரி, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் அண்ட் கொஞ்சோண்டு 4-5 தட்டின ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. கையில நெய் தடவிட்டு மாவை வாழை இலையில இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு பூரணத்தை ஃபில் பண்ணி ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. பசங்களுக்கு ஹெல்தியான கவுனி அரிசியை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க.